சிஎஸ்கேல தோனி தான் இருக்கிறது பிகஸ்ட் ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். அந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டீம் தான் முக்கியம், பிளேயர் செகண்ட் தான். டீம் ஜெயிச்சாதான் அந்த பிளேயருக்கு மரியாதை. அண்ட் செகண்ட் பாயிண்ட், தோனியோட கேம் நம்ம வந்து இத்தனை வருஷங்களா பார்த்துட்டு இருக்கோம். அவரு உள்ளார வந்ததுக்கு அப்புறம் அது T20 இருக்கட்டும், ஓடிஐ டெஸ்டா இருக்கட்டும், டைம் எடுத்துப்பாரு. எடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு எந்த பவுலர் வந்து டார்கெட் பண்ணணும்னு தோணுதோ அந்த பவுலர் தான் வந்து அடிப்பாரு. முடிஞ்ச அளவுக்கு சேசிங்கா இருந்துச்சு அப்படின்னா கடைசி ஓவர் வரைக்கும் வந்து கொண்டு போவார். இதுதான் வந்து அவருடைய கேம். ஸோ இந்த 2 விஷயத்தை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். தோனி வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்ட் காட்டியிருக்கணும், லைக் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஸ்ட்ரைக் பண்ணி ஆடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சில விஷயங்கள் சொல்லலாம். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன பாயிண்ட் தான், தோனியோட கேம் அது கிடையாது. அவரால் முடிஞ்ச அளவுக்கு டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து கொண்டு போக ட்ரை பண்ணுவாரு. நம்ம கிட்ட இருக்கிற 2 சிக்ஸ் ஹிட்டிங் பிளேயர்ஸ் வந்து ஹியூஜ் சிக்ஸ் ஹிட்டிங் பிளேயர்ஸ் வந்து தூபே அண்ட் அதை விட்டா தோனி தான். இதெல்லாம் அதாவது ருத்ராஜ் கெய்க்வாட் பாத்தீங்கன்னா 50 ரன்ல தான் தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல வந்து சொல்லுவாரு. அண்ட் கோச் வந்து எங்களுக்கு தேவையான பிச்சை வந்து ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாங்க, இது வந்து நாங்க கேட்ட பிச்சே கிடையாது, அதனால வந்து எங்களால பிச்சை ரீட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு சப்பக்கட்டு கட்டுவாரு.